விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியாதிபதி செவ்வாய் ரிஷபத்தில் இருப்பது நன்மை செய்யும். 8ஆம் பாவத்தில் புதன், 9வது பாவத்தில் சூரியன், குரு. இந்த 9வது பாவத்தில் சூரியன் குரு வர்றது உங்களுக்கு பேர், புகழ், வசதி, தெய்வ தீர்த்தம், சொந்தக்காரர்களை போய் பார்க்குறது, அந்த மாதிரி வாய்ப்புகளை உருவாகும். ஏதாவது நல்ல கோயிலுக்கு போயிட்டு வருவீர்கள். செலவுகள் குறையும், வருமானம் அதிகமாகும், வீட்டில் சந்தோஷம் இருக்கும், பல பேருடைய பஞ்சாயத்தெல்லாம் முடிப்பீர்கள் என்று தைரியமாக சொல்லலாம். ஆனால் 5ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு சிறிய சிறிய மன கஷ்டம் உங்கள் வாரிசு பற்றி இருக்கும். ஏன்னா இவன் படிப்பானா, படிக்க மாட்டானா, நல்லா இருப்பானா, நல்லா இருக்க மாட்டானா. அதே நேரத்தில் சனியின் பார்வை 7ஆம் பாவத்தில் இருக்கிற செவ்வாய்க்கும் இருக்குது. செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கும் பொழுது மனைவியுடன் விவாதம், பார்ட்னருடன் விவாதம் இந்த மாதம் இருந்து கொண்டே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில நேரம் அரசியலே விட்டுடலாமா என்று மனம் இருக்கும். ஆனாலும் விட முடியாமல் இவர்கள் பேரும் புகழும் வசதியுடன் வாழ்வார்கள். இவர்கள் செய்கின்ற காரியங்கள் அதுக்கு பல பேர் பாராட்டுவார்கள். ஏனென்றால் சூரியன் குரு சேர்ந்திருக்கு, கண்டிப்பாக பெரிய பாராட்டு எல்லாமே நடக்கும். ஆனால் இவங்க வாழ்க்கையில் அலைச்சல்கள் இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. பதவி ஏதாவது பெரிய விசேஷமாக கிடைக்காது. ஆனாலும் பதவி இருக்கிற பதவியில் ராஜயோகமாக வாழ்வீர்கள். நீங்கள் ஆர்டிஸ்ட், கலைஞர், சினிமா நடிகர் எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பேர், புகழ், பணம், வசதி எல்லாமே இருக்குது. அலைச்சல்கள் அதிகம், ரொம்ப அலைச்சல் இருக்கும். தூங்க முடியாது. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே ஓடுறதே சரியாக விடும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் இந்த மாதம் கண்டிப்பாக நல்ல சந்தோஷமாக இருப்பீர்கள். எந்த ப்ரமோஷனும் கிடையாது, டிமோஷனும் கிடையாது. ஆனால் குரு பகவான் ஏதாவது ஒரு நல்லது போகிறதுக்கு முன்னே உங்களுக்கு பண்ணுவார் 2 மாதத்துக்கு அப்புறம். நீங்கள் வியாபாரத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கிற இடத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி எந்த வியாபாரம் செஞ்சாலும் அதில் உங்களுக்கு நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். மன சந்தோஷம் இருக்கும். வேலைக்கு செல்கிறவர்கள்லேருந்து இந்த வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. வேலைக்கு செல்கிறவர்கள் சுமாரான காலம் என்று சொல்கிறேன். அது ரொம்ப பெரிய பிரச்சனையும் கிடையாது, சந்தோஷம்தான். வீட்டில் இருக்கிற அம்மா, அப்பா, வயதானவர் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள். குச்ச கோபம் செய்யாதீர்கள், அலைச்சலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க. விவசாயிகளுக்கு நல்ல லாபம் என்று சொல்வேன், நல்ல லாபம் என்று சொல்வேன். ஆமாம், விவசாயிகளுக்கு கண்டிப்பாக செவ்வாய் நிலைமை பார்க்கும் பொழுது நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், சந்தோஷமாக வாழ்வீர்கள். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம், இந்த சுக்கிரன் உடைய நிலைமை, ராகுவின் நிலைமை சரியில்லை. அதனால் நீங்கள் தினமும் துர்கை சாலிசை படிக்க வேண்டும். துர்கா சாலிசா தினமும் படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். இது 3ம் பண்ணிவிட்டால் விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.